இருக்காது. 5ஆம் இடத்துக்கு குரு போகும்போது கையில் மிச்சம் வரும். ஏன்னா இவன் தானே பணம், அந்த பணத்தை கொடுக்கக்கூடியவன். அதாவது வந்து பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன், சம்பாதிக்கிறவன் அப்படின்னு உழைப்பு கொடுக்கக்கூடியவன் சனி. உழைப்பை கொடுத்த சனி அந்த உழைப்பின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை பெறுபவன் சுக்கிரன், அதை பாதுகாக்கக்கூடியவன் குரு. அவன் தான் பெட்டான். அந்த இடத்துல தான் வந்து இவங்கள்ட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, கையிருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் குரு. அப்போ அந்த குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லபடியாகவே அந்த நல்ல பலன்களை தருவதற்கு ஏதுவான குருவாக இருப்பார். இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 6ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும், இப்போ சேர்த்து வச்சுருந்தாலும் கொஞ்சம் வெளியே எடுப்பார். கொஞ்சம் வெளியே கொடு, பணத்தை வந்து வெளியே கொடுத்துரு, பத்தலைனா கடன் வாங்கு, கடன் வாங்கி செலவு செய்யி, யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து அவசர நிமித்தமாக 2 வட்டிக்கு வாங்குறது 5 வட்டி கூட வாங்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வந்து 6, 8 பன்னெண்டில் குரு வரும்பொழுது கொடுக்கும். அப்போ இந்த 6ஆம் இடத்துக்கு எப்போ குரு போகிறார், ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு குரு செல்லக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 14/5/2025 புதன்கிழமை அன்னைக்கு இரவு 10:30 மணிலிருந்து 10:45 ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அப்போ அந்த இடமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையை தரக்கூடியவனாக இருப்பான். பொதுவாக வந்து 6ஆம் இடத்தில் மறையக்கூடிய குரு எப்பவுமே மறையக்கூடிய குரு அப்படின்றது வந்து நிறைந்த பலனாக தான் வந்துடுவான். 6ஆம் இடத்துல மறையக்கூடிய குரு இன்னும் நல்லாவே இருக்கும், தெளிவான பலன்களை தரக்கூடியவன். 6ல் குரு மறையிறதும், 8ல் புதன் மறையிறதும், 12ல் சுக்கிரன் மறையிறது அப்படிங்கிறத வந்து நல்ல தெளிவான பலன்களை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ 6ல் குரு மறையுதுன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் மகர ராசினியர்களுக்கு இல்லை, நல்லாவே இருக்கும். 6ல் மறையும் பொழுது என்ன பண்ணுவான், 12ஆம் இடத்தை பார்ப்பான். நேர் 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பான், 2ஆம் இடத்தையும் பார்ப்பான், 10ஆம் இடத்தையும் பார்ப்பான். அப்போ 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடம், இந்த 3 இடங்களுக்கு பார்வையை செலுத்தக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது தான் நின்ற பாவத்தை கெடுத்து பார்க்கக்கூடிய பாவங்களை விருத்தி செய்பவன் குரு. அப்போ அந்த இடத்துல எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவன். 6ல் குரு மறைவது நல்லது, நல்ல பலன்களை தருவான். பெருசாக வந்து கெடுக்கக்கூடிய பலன்களை தருவதற்கு குரு வாய்ப்பே தரமாட்டான். அப்போ இந்த நேரத்தில் வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மகர ராசினியர்களுக்கு 100% உண்டு. இதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து அரசாங்க தேர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் தேர்வு எழுதினீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்க. முதல் மதிப்பெண் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதையெல்லாம் வந்து சந்தேகப்படாமல் நல்ல திடகாத்திரமான மனசோடு போய் அழகாக எழுதலாம். 6ல் குரு வந்துடுச்சுன்னு மகர ராசினியர்கள் வந்து கண்டிப்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் 100% கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவும் போல் சராசரி